வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 6th இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். இதில் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, பொருள் தருக, மயங்கொலி பிழை, எதிர்ச்சொல் தருக அப்படின்ற கான்செப்ட் எதுவும் இதில் இருக்காது. ஏன்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒன் வேர்ட் மட்டும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ 6th ஸ்டாண்டர்ட். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்றவர் பாரதியார். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசரின் தேனிசை பாடல் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும், குற்றம். 6th முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 7th பார்க்கலாம். நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது கோழிக்குண்டு. சுட்ட பழங்கள் என குறிப்பிடப்படுபவை மண் ஒட்டிய பழங்கள். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகள் வேறுபடுத்துவது தந்தம். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது உரோமம். பாஞ்சாலங்குறிச்சியில் டேஷ் நாயை விரட்டிவிடும், முயல். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். எரா. எரானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மிகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படும் பொருள் மண் துகள் மற்றும் கல் துகள். இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடினார், பொதிகை மலை. தன்பொருணைனா தாமிரபரணி, அக்ககசாலைனா பொன் நாணயங்களை உருவாக்கும் இடம். ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது பொது உடைமை. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர், மருந்து. இப்போ 7th முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 8th பார்க்கலாம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து வட்டெழுத்து. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் வீரமாமுனிவர். செஞ்சொல் மனிதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ஓடை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு பயன்படுத்தியது தாவரங்கள். சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். ஆண் பெருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். கல்வியோடு டேஷ் கற்க வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து, கைத்தொழில். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மழை. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. கவலைகள் டேஷ் அல்ல, கைக்குழந்தைகள் அல்ல. பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது, இரட்டை வாக்குரிமை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இனம் 3, வண்ணம் 100, குணம் 10, வனப்பு 8. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? அகழி, ஆறு, இளஞ்சி, புலரி. இதுல புலரி தான் நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது. நீரின்று அமையாது யாக்கை என்று கூறியவர் குடப்புலவியனார், புறநானூறு. பொருந்தாத இணை எது? ஏறுகோல், எருதுகட்டி, திருவாரூர், கரிக்கையூர்.
ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, பட்டிமன்றம், பட்டி மண்டபம். இதுல பொருந்தாதது திருவாரூர், கரிக்கையூர். தவறானதை கண்டுபிடி. அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோல் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணு பெயருக்கு பின் வல்லினம் மிகாது. பட்டிமண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இதுல தவறான இணை 8, 10 ஆகிய எண்ணு பெயருக்கு பின் வல்லினம் மிகாதுன்றதுதான் தவறு. ஏன்னா இங்க வல்லினம் மிகும். ஐம்பெருங்குழு, எண்பெயராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். ஆ. இருந்த இடத்தில் இருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். ஆ. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாது. இ. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவையாகும். இதுல ஆ, இ சரி, ஆ தவறு. தமிழ்நாட்டில் கிராமப்புற மாணவர்களுக்காக நடத்தும் திறனாய்வு தேர்வு ஊரக திறனாய்வு தேர்வு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே இதனோடு நாவே. இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது? தொடு உணர்வு. தொடு உணர்வு. சரியானதை கண்டுபிடி. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டுக்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். மூன்றும் சரி. புதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. மறவேர் என்பது டேஷ் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தார். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை 24 தீர்த்தங்கரர்கள் உருவங்கள். 5 சால்புகளில் 2 நாணமும் இணக்கமும். அனைவரிடமும் இணக்கம் என்பதன் பொருள் ஒப்புரவு. இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினர். மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினர். நச்சிலைவேல் கோகோதை நாடு, நல்யானை கோக்கில்லி நாடு. இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு, சோழநாடு. வெறிகமழ் கழனியுள் உழுனர் வெள்ளமே. இவ்வடிகளில் உணர்த்தும் பொருள் யாது? மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர். கூற்று. பெரியார் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவ் என்பதனை அவ் எனவும் சீரமைத்தார். காரணம், சில எழுத்துக்களை குறைப்பதன் மூலம் தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினார். கூற்று, காரணம் இரண்டும் சரி. முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வடிகளில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு. தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே குலம். யாமரம் வளரும் நிலம் பாலை நிலம். இப்போ 9th முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10th பார்க்கலாம். மெத்த வணிகலன் என்பது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் சருகும் சண்டும். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவை மணிவகை. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம். பாடு இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். சிலம்ப அடைந்திருந்த பாக்கமெய்தி எனும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையும் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை, இன்மையிலும் விருந்து. உனதருளே பார்ப்பன் அடியானே யாரிடம் கூறியது? இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்புணர்த்தும் செய்தி
சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பது. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது கல்வி. இடைக்காடனார் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். மலர்கள் தரையில் நழுவும் எப்போது? தளர பிணைத்தால். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் அங்கு வறுமை இல்லாததால். சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுத்தல். உழவு, ஏர், மண், மாடு. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தியில் உணர்த்தும் பொருள் நெறியோடு நின்ற காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயமடித்தல் இவ்வடிகளில் குறிப்பிடுவது இடையாறாது அறப்பணி செய்தல். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டுவோர் அதியம் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிடாது. சிலப்பதிகாரம் மணிமேகலை இடம்பெற்ற பாவினம் அகவற்பா. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது ஏழ்மை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றில் நாம் புரிந்து கொள்வது சமூக போர்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். கூற்று. கோடு என்பது தமிழ்ச்சொல்லாகும். விளக்கம். கோடு என்னும் தமிழ்ச்சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. கூற்று விளக்கம் இரண்டும் சரி. பகுபத உறுப்புகளின் அடிப்படை உறுப்புகள் பகுதி, விகுதி. ஜனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் மக்கள் வெள்ளம். இப்போ 11th முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். 12th பார்க்கலாம். இலக்கணத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகிற நூல் தொல்காப்பியம். தமிழ் அழகியல் தீசு நடராசன். நிலவுப்பு சிற்பி பாலசுப்பிரமணியன். கிடை கி ராஜநாராயணன். உய்யும் வழி பரளிசு நெல்லையப்பர். உயர்திணை என்மனார் மக்கட் சுட்டே அக்ரிணை என்மனார் அவரல்ல பிறவே எனும் நூல் தொல்காப்பியம். வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் மணல் அள்ளுதல். உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் உணர்த்துவது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவைப்படுகிறது. தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் இயற்றியவர் மாயூரம் வேதநாயகம். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார். பெர்சிவல்ஸ் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க உதவியவர் ஆறுமுக நாவலார். சங்க இலக்கியத்தில் நடைமுறையில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளது. அவை திருமணமும் குடும்பமும். காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை. இத்தொடரில் கலன் என்பது இசைக்கருவி. சுவடியோடு பொருந்தாத ஒன்று கடுக்காய். படிமம் என்பது காட்சி. விளியேறி ஞமலி. இத்தொடரில் குறிப்பிடப்படும் விலங்கு நாய். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிடுபவர் மயிலைநாதர். சிலப்பதிகாரம் காதை, சூளாமணி, சருக்கம், சீவக சிந்தாமணி, இளம்பகம், கந்த புராணம், படலம்.
ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். அரசு உவா பட்டத்து யானை. கழஞ்சு எடையளவு. கழை மூங்கில். ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம். அடிகள் புலப்படுத்துவது புற அசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது. 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல். இத்தொடரில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றாள். 26 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினாள். அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினாள். தீயினத்தார். சாப விமோச்சனம் அகலிகை போன்ற கதைகளில் தொன்மத்தை பயன்படுத்தியவர் புதுமைப்பித்தன். பல துஞ்சவும் தாம் துஞ்சான். விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் சோழன் நலங்கிள்ளியை கோவூர்கிழார். அதிசய மலரின் புன்னகையை பிடித்தவாறு தமிழ்நதி கடக்கச் சொல்வது பச்சையம் இழந்த நிலத்தை. முச்சந்தி இலக்கியம் என்பது கதை வடிவிலான வடிவமுடையது. பெரிய எழுத்து புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. யானை பூக்க புலம் போல. இவ்வுவமைக்கு பொருத்தமான தொடர். தனக்கும் பயன்படாது, பிறருக்கும் பயன்படாது. கூற்று. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டியம் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. காரணம். பொதலேர், ரைம்போர், பெர்லேன், மல்லர்மே முதலானவர்கள் குறியீட்டியத்தை வளர்த்தார்கள். கூற்று காரணம் இரண்டும் சரி. சங்க இலக்கியத்தில் அகத்திணை மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடு உள்ளுரை உவமை. திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக என்று எழுதப்பட்டுள்ள கவிதையில் வரம் எதற்கு குறியீடாகிறது? திட்டம். மறைத்து சொல்லவும் மிகுத்து சொல்லவும் அழுத்தி சொல்லவும் பயன்படும் இலக்கிய உத்தி குறியீடு. சிறுபான் ஆற்றுப்படையில் காட்டும் பாட்டுடை தலைவனின் இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலைசீனி வேங்கடசாமி. தமிழ்த்தென்றல் திருவிகா. ச.த. சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய நூல் கிறிஸ்துவமும் தமிழும். கடையெழு வள்ளல்களில் வரிசையை சாராத மன்னர்கள் நல்லியக்கோடான் குமணன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம 6th இருந்து 12th வரைக்கும் புக் பேக்ல இருக்கிற எல்லா ஒன்வேர்டையும் ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. எக்ஸாம் படிக்கிற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.